ஹாய் காய்ஸ். இப்போ ஒரு அருமையான ஒரு டிஷ் ஒன்று பார்க்கலாமா? என்ன தெரியுங்களா? பாலக்கீரையில் பகோடா செய்யலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பாலக்கீரையை வந்து சின்ன சின்னதாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமம் போட்டுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் நான். அது அதே மாதிரி 1/4 கப்பு, அதில் 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவையான அளவு தண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இதை போடுற அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அப்படி தான் வந்து அதோட ஒரு வானலில் எண்ணெயை காய வச்சு அப்படியே சின்னதாக அப்படியே போட்டுட்டு வந்தால் அருமையான பாலக்கீரை பக்கோடா ரெடி. அதுக்கு காம்பினேஷன் வந்து டொமேட்டோ கெச்சப்போட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும்.